சந்திரகுமார் அவர்களை துரோகியா மட்டும்தான் பாக்குறாங்க தேமுதிகவினர். ஒருத்தர்கிட்டையான தேமுதிகவோட அடையாள அட்டை காமிக்க சொல்லுங்க பாக்கலாம். சுத்த வடிகட்டுன போய்கிட்ட சந்திரகுமார் கிட்ட நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி அதுதான். சந்திரகுமார் உண்மையிலே ஆண்மையுள்ள ஒரு மனிதனாக இருந்தால் அவர் சந்திரகுமார் உங்க கூட இன்னைக்கு போட்டோல இருந்த ஒருத்தரோட ஆடியோவை என்னால ரிலீஸ் பண்ண முடியும். நீங்க எப்படி நீதிக்கு எதிராக எங்க எந்த அநீதி நடந்தாலும் அதுக்கான முதல் குரலை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்கள் தொடர்ந்து பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழகத்துல இப்படி ஒரு அநீதி இழைக்கப்பட்ட ஒரு குடும்பத்தை நேர்ல சந்திச்ச ஒரே ஒரு அரசியல் தலைவர் அந்நியார் அவர்கள் மட்டும்தான். அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற கான்செப்ட் என்னன்னாக்கா, ஈரோடு பை எலெக்ஷன் பத்தி தான் பேச போறோம். கிட்டத்தட்ட இதுவரையும் தமிழ்நாட்டில் நடந்த எல்லா இடைத்தேர்தலுமே பரபரப்பா சூழ்நிலையில தான் இருக்கும். எலெக்ஷன் நெருங்குறப்போ ரிசல்ட் சம்பந்தமா எப்படி தான் இருக்கும். ஆனா எந்த ஒரு பரபரப்புமே இதுவரையும் இல்லாம இருந்த இடைத்தேர்தலானது இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு செய்தி வந்திருக்கு. அங்க திமுக ஓட்டுக்கு பணப்பட்டுவாடா செய்யறதாவும் நமக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. இது சம்பந்தமா நம்மளோட பேசுறதுக்கு கிருஷ்ணா இணைஞ்சிருக்கார். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம் ஹரி. கிருஷ்ணா, கிட்டத்தட்ட மெஜாரிட்டியான கட்சிகள், மேஜர் கட்சிகளான அதிமுக ஆகட்டும், இல்ல தேமுதிக ஆகட்டும், இல்ல பாஜக ஆகட்டும், இவங்க எல்லாருமே புறக்கணிச்ச இந்த இடைத்தேர்தல்ல மக்களுக்கு இப்ப பணப்பட்டுவாடா செஞ்சுட்டு இருக்கதா திமுக சார்பில் பணப்பட்டுவாடா செஞ்சுக்கிறதா செய்தி வந்திருக்கு. இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாச்சும் செய்திகள் இருக்கா? மக்களுக்கு அதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா ஹரி. நாம இன்னைக்கு ஈரோடு இடைத்தேர்தல் பத்தின ஒரு பிரத்யேக தகவலோட வந்திருக்கோம், பிரத்யேக ஒரு ஆடியோவோடவும் வந்திருக்கோம். அதாவது பிரதான எதிர்கட்சியான அதிமுக, தேமுதிக, பாஜக போன்ற எந்த கட்சிகளுமே போட்டியிடாத சமயத்துல கூட திமுகக்கு மிகப்பெரிய ஒரு பயம் இருக்கு, மிகப்பெரிய ஒரு அச்சம் இருக்கு. ஏன்னா 2026 தேர்தல்ல இது பிரதிபலிக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. அதை தொடர்ந்து இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இன்னையில இருந்து, அதாவது 3ஆம் தேதி, இன்னைக்கு வெறும் 30ஆம் தேதி தான் ஆகுது. வருகிற 3ஆம் தேதி அன்னைக்கு இவங்க பணப்பட்டுவாடா செய்ய போறதுக்கான தகவல்களும் அதுக்கு பத்தின ஒரு ஆடியோவும் நமக்கு கிடைச்சிருக்கு. முதல்ல நம்ம அந்த ஆடியோவை கேட்டுருவோம், அதுக்கப்புறம் நம்ம அதை பத்தி பேசுவோம். என்னைக்குதான் அமௌண்ட் தராங்க? 3ஆம் தேதி. என்னைக்குதான்? 3ஆம் தேதி. இப்ப எனக்கு போன் பண்ணா நான் என்ன சொல்லணும்? போன் பண்ணா நான் வாங்கிக்கிறேன்னு மட்டும் சொல்லிடு. அப்படியா? எவ்வளவு தராங்கண்ணா? 1000 ரூபா. அது என்ன காசு கொடுத்தாலும் பரவாயில்ல, அந்த சந்திரகுமார் நாய் காசு எனக்கு தேவையில்லை, நீங்க வாங்கிக்கோங்க. நான் சொல்றேன், யாருன்னா சந்திரகுமார் கொடுக்குறானா இல்ல கட்சியில இருந்து கொடுக்குறாங்கன்னா? முத்தூர் சாமிநாதன். முத்தூர் சாமிநாதன். மக்கள் எல்லாருமே இந்த ஆடியோவை கேட்டிருப்பாங்க நம்ம நம்புறோம். இந்த ஆடியோல என்ன இருக்கு அப்படின்னா, வருகிற 3ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது எலெக்ஷன் 5ஆம் தேதி, 3ஆம் தேதி அன்னைக்கு பணப்பட்டுவாடா நடைபெறதுக்கான தகவலை திமுகவை சேர்ந்த ஒருத்தரே, திமுகவோட ஒரு வார்டு செயலாளரே இதை பத்தின ஒரு தகவல்களும் நமக்கு கொடுத்திருக்காரு. அதுக்கான ஆடியோ தான் நம்ம இப்ப கொடுத்தோம். இந்த ஆடியோல ரொம்ப தெளிவா சொல்றாரு முத்தூர் சுவாமிநாதன் அவர்கள். அதாவது தமிழக அமைச்சரவையில இருக்க அமைச்சர் முத்தூர் சாமிநாதன் அவர்கள் தான் இந்த ஃபண்டிங் பண்றாரு. அதாவது திமுக பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஏரியாவை பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு அமைச்சருக்கும் இந்த ஏரியால நீங்க பணப்பட்டுவாடா பண்ணுங்க, அந்த ஏரியால அவங்க பணப்பட்டுவாடா பண்ணுவாங்கிற மாதிரியான தகவல்கள் நமக்கு கிடைக்குது. நமக்கு கிடைச்ச ஆடியோ பிரகாரம் முத்தூர் சுவாமிநாதன் அவர்கள் தான் இந்த ஏரியால பணப்பட்டுவாடா பண்றாரு. ஓட்டுக்கு 1000 ரூபாய் அப்படிங்கிறது தான் கொடுக்குறாங்க. இந்த ஓட்டுக்கு 1000 ரூபாய் எதுக்காக கொடுக்கணும்? அதிமுக, தேமுதிக போன்ற ஒரு பிரதான கட்சிகளே போட்டியிடாத போது கூட இந்த திமுகக்கு எவ்வளவு பெரிய பயம் இருந்தால் இந்த வாக்குக்கு பணம்ங்கிற ஒரு விஷயத்தை இவங்க கையில் எடுப்பாங்க. அப்போ இவ்வளவு நாளா நான் நிறைய நல்லது செஞ்சிருக்கேன், மக்களுக்கு என் மீது மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குன்னு இவ்வளவு நாள் ஸ்டாலின் சொல்லிட்டு இருந்ததையும், 200க்கு மேல நம்ம ஜெயிப்போம் ஸ்டாலின் சொல்றதும் உச்சபட்ச பொய் அப்படிங்கிறது இன்னைக்கு நிரூபணம் ஆயிடுச்சு. அதே மாதிரியே இந்த ஆடியோலயே நம்ம இன்னும் சில விஷயங்களை பார்க்கணும். அதாவது திமுக நிர்வாகிகளுக்கே விசி சந்திரகுமார் அவர்களுக்கு சீட்டு கொடுத்தது மேல மிகப்பெரிய வெறுப்பு இருக்கு. அதான் இந்த ஆடியோல அவர் பேசியிருக்காரு. இப்ப அந்த பாட்டு நம்ம பார்ப்போம். என்னன்னா இருக்க மாட்டான் சந்திரகுமார். ஆமா ஆமா, அவனுக்கு வாய்ப்பு பாருங்க. திமுகவுக்கு உழைச்சவன்லாம் இருக்கான், ஆனா அவன் இவனுக்கு சீட்டு தராங்க. சுப்பிரமணிய கொடுத்திருந்தா கூட சந்தோஷமா இருக்கும். நீங்க பாவம் கட்சிக்காரங்களே வருத்தப்படுறாங்க. மறுபடியும் அவனுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டாங்கன்னா இது 10 மாசங்கனால கொடுக்குறாங்க. ஆமா ஆமா. அதாவது விசி சந்திரகுமார் ஒரு கஞ்ச பையன்
அவன்லாம் 10 காசு செலவு பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை வந்து அவர் சொல்லியிருக்காரு. அதாவது இந்த எலெக்ஷனுக்கு விசி சந்திரகுமார் அவர்கள் எந்த ஒரு பண செலவுமே பண்ணல. திமுகவும் அமைச்சர் பெருமக்களும் தான் இதுக்கான செலவுகள் ஏற்றிருக்காங்கிறது அந்த இவரோட கருத்து. மட்டுமில்லாம அவர் பேசும்போது சுப்பிரமணியம் அப்படிங்கிற ஒருத்தரோட பேர் சொன்னாரு. அவர் யாரும் இல்ல, ஈரோடு நகர செயலாளர். அவரோட மனைவி தான் இன்னைக்கு ஈரோடு மேயராகவும் இருக்காங்க. அவருக்கு சீட்டு கொடுத்திருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி திமுகவோட உடன்பிறப்பே வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்போ இன்னைக்கு இந்த ஈரோடு கிழக்குல கொடுத்திருக்க சந்திரகுமாருக்கு அவருக்கான சீட்டு வந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு 10 மாசத்துக்கான ஒரு சீட்டா தான் நம்ம பார்க்கணும். ஆனா மக்கள் வந்து இந்த தடவை இந்த நடைபெற இடைத்தேர்தல மக்கள் தேர்தலை புறக்கணிக்கணும். நான் புறக்கணிக்கணுங்கிறத நான் சொல்றது மட்டும் இல்லாம மக்களோட மனநிலையும் அப்படிதான். நான் களத்துல இருந்து அதை பார்த்திருக்கேன். மக்கள் இந்த தடவை நீங்க வேணா நல்லா பாருங்க, போன தடவை நடந்த போலிங் பர்சன்டேஜோட இந்த தடவை வாக்குப்பதிவு பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியா இருக்கும். அதுக்கான காரணம் மக்களுக்கான வெறுப்பு, திமுக அரசுக்கான வெறுப்பு. எதிர்கட்சிகள் எப்படி இந்த தேர்தலை புறக்கணிச்சாங்களோ அதே மாதிரியே மக்களும் இந்த தடவை தேர்தலை புறக்கணிக்க போறாங்க. அதான் ரொம்ப தெளிவா இருக்கு. இதுதான் இன்னைக்கு இந்த கிழக்கு தொகுதி பத்தின தகவல்கள். இது மாதிரி பணம் கொடுக்கறது ஒரு மாதிரி ஒரு விஷயங்களா இருந்தாலும் வேற வேற என்ன மாதிரி யுக்திகள் திமுக பயன்படுத்திட்டு இருக்காங்க இந்த இடைத்தேர்தல, குறிப்பா ஈரோடு இடைத்தேர்தலை பொறுத்தவரை என்னென்ன யுக்திகள் பயன்படுத்தி இருக்காங்க கிருஷ்ணா? அதாவது போன தடவை பட்டியல் அடைச்சாங்க, அது மாதிரியான யுக்திகள் கேட்டீங்க அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் எதுவும் பெருசா இங்க இல்ல. ஆனா மிகப்பெரிய ஒரு மலிவான அரசியலை வந்து திமுக கையில் எடுத்திருக்கு. திமுக கையில் எடுத்திருக்கிறதுங்கிறதோட விசி சந்திரகுமார் கையில் எடுத்திருக்காரு. அதாவது இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இன்னைக்கு 30 ஜனவரி அன்னைக்கு 2025 30 ஜனவரி அன்னைக்கு விசி சந்திரகுமார் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு 30 to 25 to 30 பேரை வந்து கூட்டிட்டு ஒரு போட்டோ ஒண்ணு எடுக்கிறார். அந்த போட்டோல ஒரு தேமுதிக நபர்கள் கூட கிடையாது. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த ஒருத்தர் கூட கிடையாது. ஆனா 50க்கும் மேற்பட்ட தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோட சேர்ந்தவங்க வந்து இன்னைக்கு திமுகவுல சந்திரகுமார் முன்னிலை இணைஞ்சதா ஒரு செய்தி பரப்புறாங்க. நான் அவங்கள்ட்ட சந்திரகுமார் கிட்ட நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி அதுதான். சந்திரகுமார் உண்மையிலே ஆண்மையுள்ள ஒரு மனிதனாக இருந்தால் அவர் அரசியல்ல திமுக போறதுக்கு முன்னாடி தேமுதிக இருந்த போது இருந்த ஒருத்தரையாவது இப்போ இடைத்தேர்தல போட்டியிடும் போது ஒருத்தர் அவர் கூட்டிட்டாரு அப்படிங்கறத நிரூபிச்சு காமிக்க சொல்லுங்க. நிரூபிக்கணும்னா ஒண்ணுமே கிடையாது. அவர் இன்னைக்கு வெளியிட்ட புகைப்படத்துல இருக்க ஒருத்தரோட அடையாள அட்டையை காமிக்க சொல்லுங்க. அவர் கூட இருக்கவர் யாரு? அவர் கூட இருக்கவர், அதாவது அவர் கூட வந்து சுப்பிரமணியன் முன்னாள் தேமுதிக நகர செயலாளர், முன்னாள்னா கிட்டத்தட்ட 2011 இருந்தவர். அதே மாதிரி சிவகுமார்னு ஒருத்தர் இருக்காரு, அவரும் 2011 இருந்தவர். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சக்திவேல்னு ஒருத்தர் வார்டு செயலாளர் ஒருத்தர் அவரும் இருக்காரு. அவர் மட்டும்தான் முன்னாடி விலகினவங்கள இருக்கவங்களே. அதை தவிர்த்து வேற ஒருத்தர் கூட, அந்த புகைப்படத்துல இருக்க ஒருத்தர் கூட தேமுதிக சேர்ந்தவங்க கிடையாது. இல்ல நான் சொல்றது பொய் அப்படின்னு சந்திரகுமார் நிரூபிக்கணும்னு நினைச்சா சந்திரகுமார் அந்த இணைஞ்ச ஒருத்தர்கிட்டயான தேமுதிகவோட அடையாள அட்டையை காமிக்க சொல்லுங்க பாக்கலாம். சுத்த வடிகட்டுன போய் இந்த மாதிரி மலிவான அரசியலை சந்திரகுமார் அவர்கள் கைவிடணும். ஏற்கனவே மீசை ராஜேந்திரன் அவர்களை அழைச்சப்ப மீசை ராஜேந்திரன் அவர்கள் இது தொடர்பா ஆடியோவையும் ரிலீஸ் பண்ணாரு. இன்னைக்கு அவர் தேர்தல நிக்கிறதுனால தேமுதிகவுல இருந்து ஆட்களை இழுக்கிற மாதிரி தேமுதிக இருந்து ஒருத்தர் கூட அவங்களை சீன்றதே கிடையாது. சந்திரகுமார் அவர்களை துரோகியா மட்டும்தான் பாக்குறாங்க தேமுதிகவினர். அதனால இந்த மாதிரியான அசிங்கமான அரசியலை, மலிவான அரசியலை சந்திரகுமார் நிறுத்தல அப்படின்னா தேமுதிக சார்பில் சந்திரகுமார் அவர்களுக்கு மிகவும் பலமான பதிலடி கொடுக்கப்படும். நான் கேட்கறது ஒரே ஒரு கேள்விதான். ஒருத்தர்கிட்ட இருந்து உங்களால அடையாள அட்டை காமிக்க முடியுமா? தேமுதிக உறுப்பினர் அட்டை காமிக்க முடியுமா? இல்ல என்ன ப்ரூவ் பண்ண சொல்றீங்களா சந்திரகுமார்? நான் ப்ரூவ் பண்றேன். சந்திரகுமார் உங்க கூட இன்னைக்கு போட்டோல இருந்த ஒருத்தரோட ஆடியோவை என்னால ரிலீஸ் பண்ண முடியும். நீங்க எப்படி சொல்லி கூப்பிட்டீங்க, அவர் எதுக்காக வந்தாருன்னு. ஆனா அவரு தேமுதிகவுல இல்ல. அவர் நீங்க எதை பயன்படுத்தி அவர் என்ன ஒரு ஷோக்காக நீங்க அவரை கூப்பிட்டீங்கன்னு என்னால நிரூபிக்க முடியும். இந்த சவாலுக்கு சந்திரகுமார் நீங்க தயாரா? இதத்தான் ஹரி நான் சொல்லிக்க விரும்புறேன். உங்களோட ஆதங்கமும் நல்லா புரியுது. பாப்போம், இத சந்திரகுமார் அவர் பார்த்துட்டு அவர் பதில் சொல்லுவார. கண்டிப்பா இதுக்கு ஒரு பதில் கிடைக்காதுன்னு தான் தெரியும். என்ன காரணம்னா நம்ம எல்லாமே ப்ரூஃபோட சொல்லிட்டு இருக்கோம். சும்மா ஏனோ தானோன்னு அவங்க மாதிரி பொய்யான ஆட்களை கொண்டு வந்து நம்ம போட்டோ ஷூட் இது நடத்தல. ஒரு பக்கம் இது மாதிரி இடைத்தேர்தல வந்து அவங்க மலிவான அரசியல் பண்றதாகட்டும், இல்ல பணப்பட்டுவாடா பண்றதாகட்டும், அடுத்து இதே தமிழ்நாட்டுல இன்னொரு பேர் அதிர்ச்சிகரமான விஷயம் நடந்துச்சு. அது சம்பந்தமா ஒரு விஷயம் பேசுவோம். நான் என்ன பேசுறேன்னா, சமூக ஆர்வலர் ஜகபர் அலி அவரோட கொலை சம்பந்தமா தான் பேசுவார். அந்த கேஸ் சம்பந்தமா தான் பேசுவோம்னு நினைக்கிறேன். தேமுதிகவோட பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்கள் தலைமையில தேமுதிக போராட்டம் பண்ணாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தின் விளைவா இப்ப என்ன ஆயிருக்குன்னா, உயர்நீதிமன்றம் ஜகபர் அலி அவரோட
உடலை மீன் தோண்டி எடுத்து ஆராய்ச்சி பண்ணணும், விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது சம்பந்தமா என்ன கருத்து இருக்கு கிருஷ்ணா? அதாவது இந்த இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களோ யூடியூப் சேனல்களோ கூட பேச முன்வராத ஒரு விஷயம் ஜகபர் அலிங்கிறவரோட ஒரு சமூக ஆர்வலரோட ஒரு படுகொலை. இதை பத்தி யாருமே பேசாத போது நம்ம கொம்பன் நிகழ்ச்சி மூலயமா, கொம்பனோட சேனல் மூலயமா நம்ம தொடர்ந்து அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். மக்களோட பார்வைக்கு ஜகபர் அலியோட கொலையையும் அதுக்கு அவங்க குடும்பத்துக்கு நடந்த அநீதியும் நம்ம எடுத்து கொண்டு போயிட்டு தான் இருக்கோம். இத மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை தேமுதிக சார்புல கழக பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்கள் அறிவிச்சு அங்க அந்த குடும்பத்தை சந்திச்சாங்க. தமிழகத்துல இப்படி ஒரு அநீதி இழைக்கப்பட்ட ஒரு குடும்பத்தை நேர்ல சந்திச்ச ஒரே ஒரு அரசியல் தலைவர் அன்னியார் அவர்கள் மட்டும்தான். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு எக்கனாமிக்கல் பூஸ்டப்பையும் கொடுத்தாங்க. அதாவது பொருளாதார ரீதியா அவங்களுக்கு ஒரு உதவித்தொகையும் அன்னியார் அவர்கள் கொடுத்தாங்க. ஆனா அந்த பொருளாதார உதவியை விட தொடர்ந்து மக்கள் மன்றத்துல அந்த கொலைக்கு எதிராக நீதி கேட்டு போராடினவங்க அன்னியார் அவர்கள். அவங்களோட ஆர்ப்பாட்டத்தையும் அவங்களோட போராட்ட குணத்தையும் பார்த்த இன்றைய அரசு வேறு வழி இல்லாம சென்னை ஹைகோர்ட்ல அவங்களோட விசாரணையை தாக்கல் செய்யும் போது உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிக்குது. அதாவது ஜவஹர் அலி அவர்களின் கொலையில சந்தேகம் இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட அவரை காலில் வெட்டி இருக்காங்க. வெட்டிட்டு அதுக்கப்புறம் தான் லாரி இடிச்சு கொலை பண்ணியிருக்காங்கிற மாதிரியான ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதனால அதை உறுதிப்படுத்துறதுக்காகவே அந்த அவரோட உடலை மீண்டும் தோண்டி எடுத்து அதுக்கான உடற்கூறு ஆய்வுல ஈடுபட்டு அதுக்கான உண்மை நிலவரத்தை சொல்லணும்னு சொல்லி உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோட பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. நீதிக்கு எதிராக எங்க எந்த அநீதி நடந்தாலும் அதுக்கான முதல் குரலை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்கள் தொடர்ந்து பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது சென்னை பல்கலைக்கழகத்தில் நடந்த இஷ்யூ ஆகட்டும், இன்னைக்கு ஜகபர் அலி இஷ்யூ ஆகட்டும், இது மாதிரியான தொடர்ந்த டங்ஷன், இது மாதிரியான எல்லா விஷயத்திலையும் தொடர்ந்து அன்னியாரின் அவர் குரல் ஓங்கி ஒழிச்சுக்கிட்டே இருக்காரு. அதன் விளைவாக இன்னைக்கு ஜகபர் அலி குடும்பத்துக்கு ஒரு நீதி கிடைக்கிறதுக்கான ஒரு முதல் படிய உயர்நீதிமன்றம் அறிவிச்சிருக்கு. இதை தொடர்ந்து ஜகபர் அலி அவர்களின் குடும்பம் அன்னியார் அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவங்களுக்கு அவங்களோட நன்றியும் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது மக்கள் மன்றத்துல குரல் எழுப்புனா அதுக்கான பதிலும் அதுக்கான நியாயமும் 100% கிடைக்கும் என்பதற்கு அன்னியார் அவர்கள் ஒரு சாட்சியா இருக்காங்க. இதைத்தான் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புறேன் ஹரி. கண்டிப்பா கிருஷ்ணா, அவரோட உடலை மறுபடியும் தோண்டி எடுத்து விசாரணை செய்யற மூலியமா கண்டிப்பா குறைஞ்சபட்சம் அவர் எப்படி இறந்தாருங்கிற சூழ்நிலை, யார் அவரை கொலை பண்ணாருங்கிற உண்மையான நிலைகள் நமக்கு தெரிய வரும்னு நம்புவோம் கிருஷ்ணா. இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்களை உண்மை நிலவரங்களை மக்களுக்கு தெரியப்படுத்தும். நன்றி கிருஷ்ணா. நன்றி. குட்டுப்பட்ட கூட்டம்